அனைவருக்கும் வணக்கம். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் எப்பயுமே நடக்கிறது தான். அதில் பார்த்தீங்கன்னா, இந்த டாக் லவர்ஸ் வெர்சஸ் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடந்தது. இந்த ஷோவில் வந்து பல பேர் கலந்துட்டாங்க. பல்வேறு விதமான கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. அதில் குறிப்பாக நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த டாக் லவர்ஸுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டதுக்கு அப்புறமா, அந்த டாக் லவர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கண்டென்ட் வந்து ரொம்ப பெருசு, 8 மணி நேரம் ஷூட் பண்ணாங்க. பட் இதில் போட்டது எப்படின்னா 45 நிமிஷம் தான். ஸோ அதனால் எங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சில கருத்துக்களை முன் வச்சுருந்தாங்க. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நான் பொதுவாக சொல்கிறது தான், இப்போது இங்கே இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஸ்ட்ரீட் டாக்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரோட்டில் போகிற ஸ்கூல் பசங்க, பெரியவங்க இவங்கெல்லாம் கடிக்குது. ஸோ அதனால் அதுக்கு எல்லாத்துக்குமே வேக்சின் போட்டு இல்லை ஒரு முறைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில சட்டத்திட்டங்கள் கொண்டு வராங்க. இதுக்கு பொதுமக்கள் ஆகிய நம்ம தான் வந்து முழுக்க ஆதரவு தெரிவிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து டாக் லவர்ஸ், எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா உயிர்களும் ஒன்று தான் அப்படின்னு சில கருத்துக்களை முன் வச்சு, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குழந்தை வந்து நானும் குழந்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது குறுக்க ஒரு நாய் வந்தனால ஆட்டோக்கு வந்து என்னோடய கண் முன்னாடியே வந்து என்னோடய குழந்தை வந்து உயிர் போயிடுச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து இந்த டாக்ஸ் தெருநாய்கள் எல்லாரையும் எங்கேயாச்சும் எட்டு போய் விட்டுடுங்க, கொல்லணும்னு கூட சொல்லலை. அவ்வளோ வலியோடு அவர் அதை பதிவு பண்ணுறாரு. பட் அதுக்கு அகெயின்ஸ்டாக சில பேர் சில கருத்துக்களை சொல்லிவிட்டு இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ட்ரோல் வந்ததுக்கப்புறமா அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான். உங்களை தமிழில் அதை சொன்னால் உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் நாய் காதலர்கள் தானே? டாக் லவர்ஸ்னால் தமிழில் நாய் காதலர்கள் தான். உங்களுக்கு நிஜமாலுமே நாய் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா எங்கேயாச்சும் கொண்டு போய் எல்லா நாயும் நீங்களே தத்தெடுத்து எங்கே வேணாலும் வளருங்க. நீங்கள் சாப்பாடு போடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, யாருமே கேட்கறது கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஒரு நாய்க்கு நீங்கள் வேக்சின் போட்டு பர்ஃபெக்டாக வளர்க்கணும், அது மேலே இருக்க பிரியத்தினால உங்கள் நாயை நீங்கள் வளர்க்கணுன்றதுக்காக இருக்கிற எல்லா நாய்க்கும் சப்போர்ட் வராதிங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தடை செய்யப்பட்ட காசு இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக இப்போ அமெரிக்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிட்புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது. அமெரிக்கன் பிட்புல் டெரியர் அது பேர். அதை கொண்டாந்து அதோட முகத்தெல்லாம் பார்த்தாலே 60 ரூபா இருக்கும். ரொம்ப கொடூரமாக இருக்கும். நீங்கள் அமெரிக்கன் பிட்புல்லரு, ரோட் வீலரு, ஜெர்மன் ஷெப்பர்டு, இந்த மாதிரி நிறைய டாக் சொல்லலாம். இந்த மாதிரி டாக்ஸுக்கெலாம் இங்கே இந்தியாவில் அப்ரூவ்டே கிடையாது. அந்த மாதிரி டாக்ஸ்லாம் வாங்கி வந்து நீங்கள் வளர்க்குறீங்க. அதில் வந்து ஒரு டாக்டரே சொல்லியிருப்பார், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல லட்சம் டாக்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் லைசன்ஸ் ஓனர்னு பார்த்தா இவ்வளோ தான். நீங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி மக்களை வந்து ப்ளேம் பண்ணுறீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கீங்களா? இருக்கிற நாய் வச்சுருக்க எல்லா டாக் லவர்ஸுமே சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா? ப்ராப்பராக அதுக்கு வேக்சின் போட்டு அந்த சர்டிஃபிகேட் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கீங்களா? உங்கள்கிட்ட இவ்வளோ அழுக்கு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை சுத்தம் பண்ணுங்கள். குழந்தையும் நாய் உயிரையும் ஒன்றா கம்பேர் பண்ண வரீங்க. நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு என்னென்னா நாய் தான் முக்கியம் அப்படின்னா நாயோட கட்டுக்கிட்டு சாவுங்க, அதில் பிரச்சனையே கிடையாது. பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.